மூலியமா பொதுவாக பெண்கள் ஏனைய காலங்களை போலே நோன்பு காலங்களில் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நோன்பும் இல்லை, தொழுகையும் இல்லை, அதே போல் குரானையும் தொட்டு ஓத முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் என்ன? இந்த பீரியட் டைமில் அந்த நோன்புடைய நாட்களில் நாங்கள் நிறைய இபாதத் செய்ய ஆசைப்படுவோம். ஆனால் எங்கள்கிட்ட எல்லா இபாதத்துகளையும் செய்ய இல்லாமல் போகுதே, குர்ஆன் ஓதை மேலா, தொலை மேலா, நோன்பு பிடிக்க எல்லாமே போகுதுன்னு பெண்கள் மன உளைச்சலுக்கு காரணமாகுறாங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபஸ்ட் நம்ம பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா இது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்குரிய விஷயம் இல்லை. இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது முன்னாடி சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினோம்னா எங்களுக்கு இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட தெரிய வரும். முதலாவது நம்ம புரியணும்னா மற்ற வேதங்களை போல் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கமானது குர்ஆனை யாருக்கும் ஓதலாம், யாரும் தொட்டு ஓதலாம் என்று சொல்லியிருக்குது. இன்னார் தொடக்கூடாதுன்றோ இல்லாட்டி இன்னார் தொடணும் என்று சொல்லியோ எந்த ஒரு வரையறையும் இல்லை. முஸ்லீம்களும் படிக்கலாம், நான் முஸ்லீம்களும் படிக்கலாம், ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம். அந்த அளவுக்கு குர்ஆன் என்பது பொதுவான ஒரு வேதமாக பார்க்கப்படுது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனை சவுண்டு வடிவத்தில் தான் இறக்குறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ்களுக்கு எப்படி வந்துச்சு? சவுண்ட் வடிவத்தில் தான் வந்துச்சு, எழுத்து வடிவத்தில் வரல. அப்போ அப்படி இருக்கும்போது சவுண்டு வடிவத்தில் என்று வரும்போது அந்த இடத்துல தொடுதல் என்ற ஒரு மெட்டருக்கே இடம் இல்லை. என்ன ஒரு புத்தக வடிவத்தில் வந்தால் தான் நாங்கள் தொட முடியுமா தொடக்கூடாதுன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கலாம். இந்த இடத்துல சவுண்டு வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதாக பார்க்குறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினாங்க, ஓதி காண்பித்தாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு அப்படித்தான் வந்துச்சு. 23 வருஷ காலமாக குர்ஆன் எப்படி வந்துச்சு? சவுண்ட் வடிவத்தில் தான் வந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ்வோட காலத்தில் குர்ஆன் என்பது புத்தக வடிவத்தில் இருக்கல, அப்பப்போ எழுதி கொண்டாங்க, இது சஹாபாக்கள் மனனம் செய்கிறாங்க, அப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ தொடுதல் என்று வர்ற அந்த ஆர்கியூமெண்ட் எப்போ வருமெண்டா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குர்ஆன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலையும் குர்ஆனாக அச்சிடப்பட்டு குர்ஆன் கையில் இருந்தால் நபிகள் நாயகம் சொல்லியிருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? குர்ஆனை கண்டிப்பாக மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்தளவில் சவுண்டு வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நியாயம் இல்லை. தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் எப்படின்னா, அல்லாஹ் தாலாவோ இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கல, சஹீஹான செய்திகளை கொண்டு தான் அமல்கள் செய்யலாம். அப்போ குர்ஆனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாது எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம தொடக்கூடாது தான். குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி அப்படியான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியல. அதே நேரம் மாதவிடாய் பெண்கள் செய்யக்கூடாத காரியங்களையும் நபிகள் நாயகம் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. என்னென்ன செய்யக்கூடாது? காபாவை தவாஃப் செய்யக்கூடாது, அதே நேரம் நம்ம நோன்பு பிடிக்கக்கூடாது, தொழக்கூடாது, அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தால் செக்ஸ் வைக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி சொன்ன நபிகள் நாயகம் குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லி எங்கேயும் சொல்லப்படலை. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹ்களோட ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, போகிற நேரத்தில் கூட ஒரு இடத்துல மாதவிடாய் ஏற்படுது. அந்த மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரங்களில் அவங்க தன்னுடைய கவலையின் வெளிப்பாடாக அழுகுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஹாஜிகள் செய்ய வணக்கங்களை நீ செய்யலாம், காபாவை செய்யறதை தவிர்த்து கொள், உனக்கு காபாவை செய்வதை விட்டு விட்டு ஏனைய வணக்கங்களை புரி என்று சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க? அமல்கள் செய்வதற்கு தூண்டினாங்களே தவிர காபாவை தவாஃப் செய்யக்கூடாது, அதே நேரம் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லி இருந்தா, தெளிவாக சொல்லப்பட்டிருந்தா நம்ம செய்யக்கூடாது. அப்ப இதுல இருந்து நம்ம இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம். அன்னை ஆயிஷாவுக்கு இந்த இடத்துல குர்ஆன் ஓதாதே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் நம்ம பார்க்க முடியாம இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். எப்படின்னு சொன்னால், ஒரு குர்ஆன் வசனத்தை அவங்க காட்டுவாங்க, சூரா வாக்கியால் இடம்பெறக்கூடிய வசனம், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டுவாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வசனத்தை வச்சு மாத்திரம் குர்ஆனை நம்ம மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இந்த பொதுவான விஷயம் என்று நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து பாருங்க. அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த வசனம் நம்ம கையில் இருக்கக்கூடிய குர்ஆனை பத்தி பேசலன்னு விளங்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ள மகத்துவமிக்க குர்ஆனாகும், தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல என்ன விளங்குதுண்டா, நாம தொட முடியாத குர்ஆன் எதென்று பார்த்தோம்டா அல்லாஹ் தாலாவால் பாதுகாக்கப்படக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கக்கூடிய குர்ஆன் தான்.
அந்த குர்ஆனை வானவர்கள், தூய்மையானவர்கள் தானே, நாம பாவம் செய்யறோம், வானவர்கள் பாவம் செய்வாங்களா? தூய்மையானவர்களை தவிர தொட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இடத்துல இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கக்கூடிய குர்ஆனை பத்தி தான் பேசப்படுது. எனவே வெறுமனே இந்த ஒரு வசனம், அதாவது லா யமஸுஹு இல்லல் முத்தஹ்ஹிரூன், அந்த வசனத்தை மாத்திரம் வைத்து குர்ஆனை மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஈமான கூட்டக்கூடிய மாதம், இபாதத்துகளை செய்யக்கூடிய மாதம். பெண்கள் தொழக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தடை விதிக்கிறான். அதே நேரம் நோன்பு பிடிக்க கூடாதுன்னு தடை விதிக்கிறான். நாம ஈமானோடு இருக்கணும்டா, அல்லாஹ்வோட பேசணும்டா, எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அது என்ன வாய்ப்பு? குர்ஆன் ஓதுறது. நிறைய பெண்கள் குர்ஆன் அவங்களுக்கு மனநலத்துல இருக்கிறது, பார்த்து தான் ஓதக்கூடியவங்களா இருப்பாங்க. சில ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது, கைகளால தொடுறதை விட அவங்க கைக்கு கிளவுஸ் போட்டுட்டு தான் தொடணும். இல்லாட்டி குர்ஆனுடைய தாளை பெறட்டுறன்னு சொன்னா ஒரு குச்சி எடுத்து குர்ஆனை தாளை பெறட்டுறது மிகவும் சிறந்தது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. முதலாவது நம்ம ஆரம்பத்தில் நம்ம புரிஞ்ச மாதிரி, அதாவது இந்த குர்ஆன் சவுண்ட் வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு, புத்தக வடிவத்தில் என்றதை அந்த ஆலிம்கள் புரிஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான மார்க்க தீர்ப்புகள் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏனென்றா குர்ஆன் என்பது சவுண்ட் வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு. அதனால நம்ம கைக்கு கிளவுஸ் போட்டு தான் குர்ஆனை தொடணுமென்றோ, இல்லாட்டி நம்ம குச்சியால தான் அந்த தாளை பெறட்டணுமென்றோ நம்ம சொல்றதுக்கு நபிகள் நாயகம் எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டிலையும் சொல்லவில்லை. தாராளமாக பெண்கள் குர்ஆனை தொடலாம், தொட்டு ஓதலாம். நம்முடைய உரிமைகள்ல இவங்க கை வைக்கிற மாதிரி, யாரு குர்ஆனை தொடக்கூடாதுன்னு, மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்றாங்களோ முஸ்லிம் பெண்களுடைய உரிமைகளை கை வைக்கிற மாதிரி இருக்குது. எனவே தாராளமாக உங்களுக்கு பெண்களாகிய நமக்கு எந்த நேரத்திலையும் குர்ஆனை ஓதலாம், தடையில்லை. இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம்.